ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு ஆப்டெக்ஸ் வித் மாணிக். அரசு வேலை உறுதி. ஸோ ரயில்வேஸ் ரெக்ரூட்மெண்ட்னாலே நிறைய பேருக்கு ஒரு கிரேஸ் இருக்கும். ஓகேவா, இந்த தக்க தைய தைய அந்த பாட்டில் ஆரம்பிச்சு அப்புறம் தோனி படம் வந்ததுலேருந்து தோனியே டிக்கெட் கலெக்டராக இருந்திருக்காரு. நம்ம ரயில்வேஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். இதை தாண்டி இன்னொன்று இப்போ பொதுவாக சொல்லலாம், இந்தியாவிலே பெரிய இண்டஸ்ட்ரி, அதிக ஊழியர்கள், அதிக எம்ப்ளாயிஸ் இருக்க இண்டஸ்ட்ரினா ரயில்வேஸ் அப்படின்ற போது ரயில்வேஸ்க்கு நேச்சுரலாகவே ஒரு சில ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம் எவ்வளோ லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ரயில்வேஸ் தான் அப்ளை பண்ணுறாங்க. ரயில்வே ராசி நேயர்களே அப்படின்னு கூட அவங்க அட்ரஸ் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். குரூப் டி ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி பேச போகிறோம். ஆக்சுவலி இது போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் இன்னும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்னொரு வாட்டி சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஓகே இப்போ நீங்கள் பார்த்து இப்போ கூட ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு ஓகேன்னா அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. சரி, யாருக்கு சூட் ஆகும் யாருக்கு சூட் ஆகுது முன்னாடியே சொல்லிட்டேன்னா நீங்கள் வீடியோ பார்க்க வேணாமல் சொல்லிட்டு போய் வேலையை பார்ப்பீங்க. யாருக்கு அப்படின்னா, சரி இது கொஞ்சம் லெவல் 1 போஸ்ட் தான். சரி, நீங்கள் ஹை லெவல் ஆஸ்பிரண்டாக தான் வேண்டாம். ஓகேவா, லெவல் 1 போது குரூப் டி வரும். அதான் சொல்லிட்டேன் இல்லையா, குரூப் டி லெவல் 1 போது உங்களுக்கு ரொம்ப டெக்னிக்கல், ரொம்ப ஸ்கில்டு, ரொம்ப ப்ரொஃபஷனல் ஒர்க்லாம் கிடையாது. நான் தம்ப்நெயிலே போட்டிருந்தேன்ல, ஒரு மேடம் இது காட்டிட்டு இருப்பாங்க, கொடி காமிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பேர் பாயிண்ட்ஸ்மேன் போஸ்ட், ட்ராக் மெயின்டைனர். ஸோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, என்ட்ரி லெவல் ஜாப் தான். ஓகே, நீங்கள் படிப்படியாக அடுத்து வேணால் முன்னேறிக்கலாம். ஓகேவா, இதுதான் அதனால் சொல்லிட்டேன். ரொம்ப ஹை ப்ரொஃபஷனல் ஒர்க்லாம் இது கிடையாது. சரியா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து ஆனால் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா, 10th தான் சார் முடிச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயே ஆகணும், சுச்சுவேஷன் சரியில்லை, 10th அப்புறம் நான் படிக்க முடியல அப்படின்றவங்க அப்ளை பண்ணலாம். சூப்பர். ஆனால் டிகிரி முடிச்சாலும் அப்ளை பண்ணலாம், இருந்தாலும் மினிமம் 10th. இன்னொன்று, எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, லேடிஸ்மே சொல்கிறேன், மென், விமன், டிரான்ஸ்ஜெண்டர், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஸோ ரயில்வேஸ்னும் போது நிறைய பேர் ஏதோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஏதோ சிக்ஸ் பேக்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. ரயில்வேஸ்லையுமே கொஞ்சம் தான் கேட்குறாங்க. அவங்க கொடுத்துருப்பாங்க ஒரு ஜாபுக்கு ஒரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், குறிப்பாக தான் லேசிக் பண்ணியிருக்கக்கூடாது இந்த ஜாபுக்கு, லேசர் சர்ஜரி, அந்த மாதிரி நான் கிளியராக சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கங்க. 10th முடிச்சிருக்கேன்னா அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் உங்களுக்கு 36 வயசு வரைக்கும் இது எலிஜிபிலிட்டி தராங்க. 18 வயசை முடிச்ச காலேஜ் பையன்லேருந்து 36 வயசு அங்கிள் ஆண்டி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 36ன்றது ஜென்ரல், 39 வரைக்கும் இருக்குது ஓபிசி கோட்டாக்கு, எஸ்சி எஸ்டிக்கு 41 வரைக்கும் இருக்குது. ஸோ புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். இவ்வளோ ஏஜ் லிமிட் இவ்வளோ ரிலாக்ஸேஷன் தர எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமும் இல்லை. அது ஒன்று. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இங்கிலீஷ் எனக்கு எதிரி அப்படின்றவங்க, இங்கிலீஷ் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது சார், இல்லை எனக்கு இங்கிலீஷ் பிடிக்கல வேணாம்னா, அதனால நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கேன்னா, திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. ஓகேவா, இங்கிலீஷ் இல்லாத ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்னா ரயில்வேஸ் தான். எக்ஸாமும் தமிழ்லேயே வைக்கப்படும். நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டிலே போஸ்டிங்கும் தரப்படும். ஓகேவா, ஓகே, தமிழ்நாடு, அதாவது ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ புரிஞ்சிருச்சா? இதெல்லாம் தான் யார் அப்ளை பண்ணலாம் இல்லை யார் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷனும் வச்சிடுறேன். ஓகே, அண்ட் நம்ம கோர்ஸ் குவான்ஸ் ரீசனிங்க்கு பக்கா கேரண்டி கொடுத்து உங்களை ஷேப் அப் பண்ணுறதுக்கு என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கோர்ஸ் பற்றி சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தெரிஞ்சுக்கங்க என்னென்ன பண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட்டுங்க, இது ரயில்வே எல்லாமே தெரியுங்க. நீங்கள் டேரெக்டாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகிடுவீங்க இது உள்ளே போயிட்டீங்கன்னா. அண்ட் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேஸ் 14 விதமான போஸ்ட் இருக்குது. குரூப் டின்னும் போது ஜஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ் உமன் மட்டும் கிடையாது, 14 விதமான போஸ்ட் இருக்குது. ஒன்றுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. இது எல்லாமே லெவல் 1ல் வரும். ஓகேவா, 7th பே கமிஷன் படி. அண்ட் எத்தனை வேகன்சினா, இதில் ரயில்வேஸ் போது ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வரும். 32,000. ஆனால் தமிழ்நாடுக்கு 6,000 தான். ஓகே, 2,000 தான், 2,700 தான். ஓகே, நீங்கள் தமிழ்நாடு அப்ளை பண்ணீங்கன்னா 2,700 தான் வரும். ஓகேவா, இது நீங்கள் தமிழ்நாடு தான் அப்ளை பண்ணணும்னு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வேகன்சி எனக்கு கொல்கத்தா போய் நான் வேலை செய்ய ரெடியாக இருக்கேன், ஓகேவா, அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எங்கே வேணுமோ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, எஸ். அடுத்து ஏஜ் லிமிட் சிம்பிள். நான் சொன்ன மாதிரி 18லேருந்து 36. ஒரு கேட்டகரிக்கும் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் இருக்கிறது. அண்ட் எந்த டேட்டில் நீங்கள் ஏஜை கணக்கிடணும் அப்படின்னா, இன்னைக்கு கிடையாது, நீங்கள் பார்க்குற தேதி கிடையாது, இந்த டேட்டில் ஏஜை இது பண்ணிக்கணும். சார், ஏஜ் என்னோட டேட் ஆஃப் பர்த் இது, நீங்கள் எனக்கு ஏஜ் கண்டுபிடிச்சி தரீங்களான்னு கீழே கேட்பீங்க. ஆஸ்பிரண்ட்ஸ், நான் லிங்க் வச்சுட்டேன், ஏஜ் கால்குலேட்டர் லிங்க் வச்சுட்டேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுங்கள். எந்த தேதியில் ஏஜ் வேணும்னு கேட்கும், இந்த தேதியை கொடுங்க, ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ சிம்பிளாக. ஓகேவா, எஸ். ஸோ செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாம் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. 36 வயசுக்கு மேலே யாராவது வீடியோ பார்க்குறீங்களா என்ன? எஸ், சூப்பர். இப்போ இதுதாங்க அந்த 14 போஸ்ட். சரியா? அசிஸ்டன்ட் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப். ஒரு டிபார்ட்மெண்ட்ல, ரயில்வேல பல டிபார்ட்மெண்ட்டுகள் இருக்கு. இது சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். இது மெக்கானிக்கல் டிபார்ட். பாருங்க, குரூப் டி லெவல் ஒரு ரயில்வே இயங்கணும் அப்படின்னா, உங்க ட்ரெயின் கரெக்டாக ட்ராக்ல போகணும்னா கரெக்டாக ட்ராக் மெயின்டெனர் இருக்கணும்.
அவர் எந்த டிபார்ட்மெண்ட்ல வருவார்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல. கரெக்டான கொடி பச்சை சிவப்பு அது காமிக்கணும், பாயிண்ட்ஸ் மேன், டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு நீங்க ஒன்றுத்துக்கும் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, அது நான் சொல்றேன். கிளியரா? இதுதான் உங்களுடைய வேலையின் பெயர்கள். அடுத்து பாருங்க, அவங்க ரயில்வேஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க ஏஜ் கண்டுபிடிச்சு சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லவங்க பாருங்க, அவங்களே வந்து நீங்க ஜென்ரலாக இருந்தீங்கன்னா நீங்க இந்த தேதிக்கு முன்னாடி பிறந்திருக்கூடாது, அப்பர் ஏஜ் லிமிட். நீங்க ஓபிசி நான் கிரிமினல் இருந்தா இந்த தேதிக்கு முன்னாடி, சரியா? இந்த டேட்ல இதுக்கு 2ஆம் தேதிக்கு பதிலாக 1ஆம் தேதி பிறந்தால் நாட் எலிஜிபிள். எஸ்சிஎஸ்டினா இந்த தேதிக்கு முன்னாடி பிறந்திருக்கூடாது. இது அப்பர் ஏஜ் லிமிட். லோயர் ஏஜ் லிமிட் பார்க்கும்போது நீங்க யாரா வேணா இருங்க, எந்த கேட்டகரியா வேணா, ஆனால் மினிமம் 18 ஆயிருக்கணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 18 வயசு தான் மினிமம். அப்ப இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்துடக்கூடாது. ஓகே, 2K கிட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, இந்த தேதிக்கு அப்புறம் 2ஆம் தேதி பிறந்திருந்தாலும் நாட் எலிஜிபிள். ஓகேவா? அண்ட் பேமெண்ட் பத்திலாம் பேசுவோம். பேமெண்ட் லைக் பேசிக் பே உங்களுக்கு கம்மியாக தாங்க இருக்கும், 18,000 தான். பட் உங்களுக்கு அலவன்சஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக எவ்வளோ வரும்? 25 to 30 வந்துடும். அடுத்த வருஷம் எல்லாருமே எதிர்பார்க்கறது 8th பே கமிஷன். இப்போ நம்ம பேசியிருக்கிறது எல்லாமே 7th பே கமிஷன். 8th பே கமிஷன் வரும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய சலுகைகள், இன்னும் நிறைய சேலரி ஹைக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 30+ கிராஸ் ஆகிடும். ஓகேவா? சரி. அண்ட் ரயில்வேஸ்னும் போது சேலரியை தாண்டி நிறைய அலவன்சஸ் இருக்கும். ரயில்வே டிக்கெட் கொஞ்சம் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ இது இவ்வளோதான் கையில் வரும்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, அது மட்டும் சொல்லிடுறேன். அண்ட் அடுத்து வந்து இது ஒரு ரெகுலரான ஜாப் தான், பெர்மனன்ட் தான். இவ்வளோ நாள் கழிச்சு அனுப்பிச்சிடுவாங்களோ, அப்போ அப்ரெண்டிஸோ அப்படிலாம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் 10th முடிச்சிருந்தாலோ இல்லை ஐடிஐ முடிச்சிருந்தாலோ இல்லை அதுக்கு ஈக்குவலண்டான ஏதாவது ஒரு அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அண்ட் நாட் எலிஜிபிள் யாருன்னா, இப்போ நான் 10th படிச்சுட்டு இருக்க சிறுவண்டுகள், ஓகேவா, அப்ளை பண்ணக்கூடாது. எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ 10th எழுதிருக்கேன், இல்லை எழுதிட்டு எக்ஸாம் வெயிட் பண்ணுறேன், நோ, யூ ஷுட் ஹாவ் அ சர்டிஃபிகேட், எஸ்எல்சி சர்டிஃபிகேட் ஆர் ஐடிஐ சர்டிஃபிகேட். மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இஸ் கம்ப்ளீட்லி தமிழ் ஆர் இங்கிலீஷ். நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வரப்படும். ஓகேவா? அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், நீங்கள் என்ன அப்ளை பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு தரப்படும். நீங்கள் சென்னை அப்ளை பண்ணலாம். சென்னை நிறைய பேர் வந்து இப்போ வேகன்சி அதிகமாக இருக்குன்னு வந்து பிரயாகராஜுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நான் நார்த்தில் போய் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு. ஓகேவா? ஆனால் போயிட்டு உடனே தமிழ்நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்பீங்க, தரமாட்டாங்க. நீங்கள் மினிமம் 5 to 10 வருஷம் சர்வீஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ரூல்ஸ் படி தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தரப்படும். அதனால் அப்ளை பண்ணும்போதே பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? இந்தியா ஃபுல்லாக சுற்றி வந்துடலாம் ட்ரெயினில், இந்த வேலைக்கு போயிட்டு நினைக்கக்கூடாது. ஓகேவா? எஸ். ஹவு டு அப்ளை? சிம்பிள். ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் ஒரே அக்கௌண்ட் தான். நீங்கள் இன்னைக்கு போய் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஜெஇ வந்தாலும் சரி, ஜூனியர் இன்ஜினியர் லெவல் போஸ்ட் வரும், இல்லை இதை விட கொஞ்சம் ஹை லெவல் டெக்னிக்கல் போஸ்ட், நான் டெக்னிக்கல் போஸ்ட், என்டிபிசி, டிக்கெட் கலெக்டர், இதை விட ஒரு படி மேலேங்க 10th. இது வந்து 10th, அது 12th. அடுத்து வந்து டிகிரி முடிச்சவங்களுக்கு நிறைய இருக்குது. ஏஎல்பி, அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட், நிறைய இருக்குங்க. ரயில்வேஸ்ன்றது ஒரு பெரிய, அதான் சொன்னேன், இந்தியாவிலே அதிக பேர் வேலை செய்கிற துறை எதுனா ரயில்வேஸ். அப்போ நீங்கள் ஒரு வாட்டி அக்கௌண்ட் அப்ளை ஆன்லைன் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டீங்கன்னா ஆதார் வெரிஃபை பண்ணுவாங்க. அண்ட் ரயில்வே ஜோன் நீங்கள் கரெக்டாக இப்போ கொடுத்துடணும். கொடுத்துட்டு பர்டிகுலர்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ரெடி. அந்த அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் வேண்டியதுதான். என்னென்ன வேகன்சி வருதோ நாளைக்கு இதே டீட்டெயில்ஸ் அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். புரியுதா? சரியா? எஸ். ஸோ அப்ளிகேஷன் பெருசாக போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ சிம்பிளுங்க, நான் ஹைலைட்ஸாக உடச்சி கொடுத்துட்டேன். லீகல் டாக்குமெண்ட், அஃபிஷியல் டாக்குமெண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் 64 பேஜ் இருக்கும். அதிலிருந்து இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்காது. சரியா? ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டாலே போதும், நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் டு அப்ளை, உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபீ இது அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீ பே பண்ணிக்கலாம், இல்லை ஃபீ பேமெண்ட்டுக்கு 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. அண்ட் ஏதாவது எரர் பண்ணிட்டீங்கன்னா மாடிஃபை பண்ணுறதுக்கும் எவ்வளோ பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாரும் தரமாட்டாங்க. லாஸ்ட் டேட்னு ஒன்று தான் சொல்லுவாங்க, இவங்க அதே பிரித்து 3 விதமாக வச்சுருக்காங்க. சரியா? எஸ். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீ நிறைய பேர் யோசிப்பீங்க. ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ரொம்ப வாங்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கினாலும் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், 250 ரூபா வாங்குறாங்களா, இந்த கேட்டகரி உமனுக்குலாம் 250 ரூபா தான். உமன், டிஃப்ரெண்ட் லேபிள், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸர்வீஸ்மேன், எஸ்சி, எஸ்டி, எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸஸ், இவங்க எல்லாருக்குமே 250 ரூபா. நீங்கள் போய் எக்ஸாம் எழுதிட்டா, ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாம் எழுதிட்டா போதும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி ரீஃபண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 500 ரூபா மற்ற ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்களுக்குலாம் 500 ரூபா. ஆனால் 400 ரூபா ரீஃபண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் ஃபீஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு இருக்கணுமானா எதுவுமே தேவையில்லை, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அண்ட் 10th ஏதாவது மினிமம் மார்க்ஸ் எடுத்துருக்கணுமானா தேவையில்லை. ஓகேவா? சிம்பிள். ஓகே, இந்த சப்ஜெக்ட் படித்தா போதுன்றாங்க. என்ன சார் அப்படி என்ன நான் படிக்கணும் குரூப் டி போஸ்ட் ஆகிறதுக்குன்னா ரொம்ப சிம்பிள். செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும். அடுத்து வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்கிறப்படுகிற சிபிடி வைப்பார்கள். அது எங்கே வைப்பாங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க எக்ஸாம் சென்டர். அங்கே போயிட்டு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா 1:3 ரேஷியோவில் செலக்ட் பண்ணுவாங்க, ஃபில்டர் பண்ணுவாங்க. சரி, இப்போ ஒரு போஸ்ட், இப்போ எவ்வளோ போஸ்ட் காட்டினேன், 32,000 போஸ்ட் காட்டினால அதில் ஒரு போஸ்ட்டை அவங்க ஃபில் பண்ணுறதுக்கு 3 பேரை கூப்பிடுவாங்க. ஸோ தட் அவங்க பார்த்து ஃபில்டர் பண்ணுறது. ஏன்னா இதில் அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லப்படுற ஃபிட்னஸ் டெஸ்ட்டும் வைப்பாங்க. ரயில்வேல நீங்கள் போய் நின்று காமிக்கணும், உட்காந்து செய்கிற வேலை இல்லையா, நின்று காட்டணும். ட்ராக்ஸ்மேன்னா போய் ட்ராக்கை பார்க்கணும், அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்பில் அந்த பொருள்லாம் பார்க்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு என்னன்னு சொல்லலாம், சிம்பிள் தான், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், கடைசியாக உங்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். உங்கள் மூளை, நீங்கள் யோசிக்கிறது, உங்கள் கண்ணு மெயினாக கரெக்டாக இருக்கா, லேசிக் ஒரு சில போஸ்ட்டுக்கு லேசர் பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, எல்லாமே கண்டுபிடிப்பாங்க. சரியா? இதுதான் ஆக்சுவலாக ப்ரொசீஜர். ஓகேவா? சிபிடி, பிஇடி, டிவி அண்ட் எம்இ. ஓகேவா? அண்ட் இதுதாங்க மெயின். இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். சிபிடின்னும் போது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஓகேவா? இதுல எஸ்எஸ்சியை கம்பேர் பண்ணும்போதோ இல்லை பேங்கிங்கை கம்பேர் பண்ணும்போதெல்லாம் இது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம். ஏன்னா இங்கே பாருங்க, 100 மார்க்கு, 1.5 மணி நேரம். ஃபர்ஸ்ட் மேக்ஸ் நம்ம ஏரியா 25 மார்க் சாலிடாக எடுக்கலாம். நம்ம கோர்ஸில் டீட்டெயிலாக ஒரு டாப்பிக்காக ஷார்ட்கட்ஸில் கவர் பண்ணியிருக்கோம். நான் என்னோட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எப்படி கிளியர் பண்ணணும் அதே பேட்டர்னில் தான் ஷார்ட்கட்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது கேரண்டி. ரீசனிங் கண்டிப்பாக கேரண்டி. 30 மார்க்கில் 25க்கு மேலே சாலிடாக எடுக்கலாம். இதுலேயே 55 மார்க் வந்துருச்சா, இதுலேயே நீங்கள் ஃபுல்லாக ஓரளவுக்கு ரிசர்வ் பண்ணிடலாம். இது இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இதுக்கும் நம்ம நோட்ஸ் வந்து ஃபேமஸ் நோட்ஸை கலெக்ஷனாக கொடுக்குறோம் ஃப்ரீயாக. ஸோ இது நீங்கள் 20 எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டோம்னா, அடுத்து ஜென்ரல் சயின்ஸ். இதுதான் இதில் டிஃப்ரென்ஸ். மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இதிலே சயின்ஸ் வந்துடும், ஜென்ரல் அவேர்னஸ்குள்ளே சயின்ஸ் வந்துடும். பட் இதில் சயின்ஸுக்கு தனியாக நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்கல. பட் ரயில்வேஸ் அப்படின்னும் போது கொஞ்சம் அந்த சயின்டிஃபிக் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், குட்டி குட்டி சின்ன இந்த ஓம்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரி சிம்பிளான ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த ஆசிட்ஸ் பேசஸ் எல்லாம் இருக்கும். சயின்ஸுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குல்லங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் பண்ணி 25 மார்க். இதில் சயின்ஸ் வராது. இதில் ஒன்லி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் தான் போதும், அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வரும். சயின்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே 25 மார்க். ஓகேவா? ஸோ சூப்பர் வந்துருச்சு. ஓகேவா? இதுதான். இல்லை நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா சார்னா, ஏமாங்க எல்லாத்துலேயுமே இருக்கும். அப்புறம் ஃப்ளுக்லேயே போட்டு ஒருத்தவங்க ஒரு சில பேர் பாஸ் ஆகிடுவாங்களா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்கும். அதனால ஒரு கொஸ்டின் தெரிஞ்சிச்சுன்னா அட்டன் பண்ணி 1 மார்க் எடுத்துக்கோங்க. தெரியலன்னா அட்டன் பண்ணாமல் முட்டை மார்க் எடுத்துக்கோங்க. ஆனால் தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா முட்டை வராது, -0.33, அதாவது -1/3 வந்துடும். சரியா? கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இப்போ பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், மற்றவங்களுக்கு தெரியும். எக்ஸாம் டேட் மென்ஷன் பண்ணலைங்க, கண்டிப்பாக சீக்கிரமாகவே வைப்பார்கள். ஓகே, எஸ். 2018 கட் ஆஃப். இது கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் பெஸ்ட்டை பண்ணுங்கள். பட் 2018 இதோட 100க்கு கட் ஆஃப் வந்து 72 இருந்துச்சு அன்ரிசர்வ்டுக்கு. ஓபிசிக்கு இவ்வளோ இருந்துச்சு, ஸோ இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, கொஸ்டின் பேப்பரை பொறுத்து. ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு சொன்னீங்களே, என்ன பண்ணணும் நான் ரயில்வேஸில் அப்படின்னா, சிம்பிள். உங்ககிட்ட ஒரு மணல் மூட்டை, அதாவது சாண்ட் பேக் தரப்படும். உங்களோட வேஸ்ட் இடுப்பு அளவில் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, நீங்கள் கீழே இருந்தெல்லாம் எடுக்க தேவையில்ல. அதை தூக்கிக்கிட்டு கீழே போடாமல் போகணும், அவ்வளோதான். எதுவும் பிடிப்புலாம் இருக்காது. நீங்கள் அப்படியே இப்படி அணைச்ச மாதிரி தூக்கி எப்படி வேணால் வச்சுக்கிட்டு போகணும். என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா, 35 கிலோ பசங்களுக்கு, லேடிஸ்க்கு வந்து 20 கிலோ. ஓகேவா? அண்ட் 100 மீட்டர் பசங்க நடக்கணும். அது நான் நடக்க தான் முடியும், ரொம்ப ஓட முடியாது. 100 மீட்டர் 2 நிமிஷத்தில் ஓடணும், இவங்களும் 2 நிமிஷத்தில். பட் கிலோ மட்டும் மாறுது. இது ஃபஸ்ட்டு வைப்பாங்க. ஒரே சான்ஸில் கீழே போட்டு சார் ஃபஸ்ட்லேருந்து எல்லா கோட்டையும் அழிங்க எல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதை கிளியர் பண்ணவங்களுக்கு அடுத்து என்னன்னா, இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் யாராவது லேடிஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இது அப்போதைக்கு வைக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு, ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு வரும்போது இன்னொரு வாட்டி ஒரு இது வைப்பாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை கிளியராக பாருங்கள், யாராவது அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. அண்ட் அதுக்கப்புறம் ரன்னிங் டெஸ்ட் பார்த்துக்கோங்க. 1000 மீட்டர்ஸ் வந்து 4 minutes 15 seconds கரெக்டாக முடிக்கணும், ஒரே சான்ஸில். இதே கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா 1000 மீட்டர்ஸை 5 minutes 40 seconds முடிக்கணும். ஓகே? ஸோ டிரான்ஸ்ஜெண்டருக்கும் கிட்டத்தட்ட ஃபீமேலுக்கு ரிலேட்டடான இதுதான் வரும். நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள். ஓகே, எல்லாமே சொல்லிட்டேங்க. கொரிஸ் இருக்கும். ஸோ கன்சர்ன் அத்தாரிட்டி யாருன்னா, இப்போ நான் இதை பார்த்ததுனால எனக்கு என்ன தெரியுதோ சொல்லிட்டேன். பட் டீட்டெயிலாக ஏதாவது டெக்னிக்கலாக ஏதாவது இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிம்பிள், இந்த இமெயில் ஐடி, இந்த ஃபோன் நம்பரை அஃபிஷியல் டைமில் ரீச் பண்ணுங்கள். அண்ட் பேமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா இதை ரீச் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ்பிஐ இபேவை ரீச் பண்ணுங்கள். ஓகே,
இப்போ கொஞ்சம் நுவான்சஸ் பேசுறேன்னு சொல்லியிருந்தால, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்களே, அந்த A1 B2 இதெல்லாம் சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்களே, எங்க அப்படின்னா சிம்பிள். பாருங்க, இது பேஜ் நம்பர் 8ல இருக்கு. இதை நான் ஜூம் பண்ண முடியுமா, முடியாதா? ஓகே, நான் சொல்றேங்க. நீங்க அந்த பேஜ் நம்பர் 8 போயிட்டு அப்படியே பாத்துக்கோங்க. ஓகேவா? அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சரி, சிம்பிள் ஆஸ்பிரன்ஸ், சிம்பிள். இங்க பாருங்களேன், நான் ஒன்று சொல்றேன், பார்க்காதீங்க. நான் ஒன்று சொல்றேன். ஏ அப்படின்னு வந்தாலே ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், இந்த எக்ஸாம்ல எந்த எக்ஸாமா இருந்தாலும் ஏ அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே, A1 A2 வந்துட்டாலே ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாக்குறாங்கன்னு அர்த்தம் கண்ணு. ஓகேவா? பின்னு வந்துட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பாக்குறாங்கன்னு அர்த்தம். சின்னா லிபரல், யார் வேணா எழுதலான்ற மாதிரி. புரியுதா? ஏ வந்து ஹை மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், பி வந்து கம்மி. இதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்களா? எஸ். ஏ ஹை, A1 குவாலிட்டின்றாங்களா அந்த மாதிரி. இப்ப இப்ப இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. இதுல A1 A2ன்னு இருக்கு. சரி, இப்போ ஒரு சில போஸ்ட்டுக்கு A1 கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் A2னா என்னன்னு தெரிஞ்சுக்கும். A2 போஸ்ட்னா டிஸ்டன்ஸ். ஸோ இது தெரியலனாலும் நான் சொல்றது கவனிங்க. A2 அப்படின்னா நீங்க வந்து கிளாஸே போடக்கூடாது. உங்களுக்கு வைக்கிற டெஸ்ட்டே ஸ்பெக்ஸ் போடாம தான் வைக்கணும். லென்ஸ் ஸ்பெக்ஸ் எதுவும் போடக்கூடாது. லேசிக் சர்ஜரிலாம் பண்ணிருக்கூடாது. அதான் சொன்னேன், A1 A2லாம் ரொம்ப, சாரி, A2 A3 தான். A1 கூட A2 A3 தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் போடாமல் உங்களுடைய நியர்பை விஷன், கிட்ட பார்வை, தூரப்பார்வை எல்லாமே செக் பண்ணுவாங்க. இது இல்லாமல் கிட்ட பார்வை, தூரப்பார்வை மட்டும் இல்லை, நைட் விஷன், மாலை கண்ணு ஏதாவது இருக்குதா அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஏன்னா ரயில் நைட்டில் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த கொடி காட்டணும் அந்த மாதிரி. அண்ட் கலர் விஷன் பிளைண்ட்னஸ், ஒரு சில பேருக்கு ஒரு சில கலர்ஸ் தெரியாது, அது பார்ப்பாங்க. அண்ட் பைனாக்குலர் விஷன், அதாவது இப்போ நானே ஒரு சில பேருக்கு டபுளாக தெரிவேன். பார்த்துட்டு தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா டபுளாக தெரிவேன். அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு எப்பயுமே தெரிஞ்சுன்னா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பைனாக்குலர் விஷன் இருக்கக்கூடாது. அண்ட் மெசோபிக் விஷன் போது அதுவும் ஒரு விதமான ஐ இருக்குதாங்க. அதை எல்லா டிகிரிலையும் ரொட்டேட் பண்ண முடியுதா? இந்த ட்வில்லைட் விஷன் சொல்லுவாங்க. அந்த பிரைட்னஸ், சூரியன் இந்த மறைகிற டைம்ல ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், அப்போ கரெக்டாக தெரியுதா? இந்த பிரைட்னஸ் ரேஸ் வரும்போது கரெக்டாக, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அது எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாமே செக் பண்ணுறது தான் A2. கண்ணாடி மெயினாக போடக்கூடாதுங்க. அடுத்து அப்போ அதாவது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட போஸ்ட் அடுத்து நான் காமிக்கிறேன். எந்த போஸ்ட்டுக்கு என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னு கோடிங் கொடுத்துருவாங்க. இந்த போஸ்ட் அப்பாயின்ட்ஸ்மேனா B1, சும்மா சொல்கிறேன் B1 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் இதில் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து A3ன்னும் போது இதே ஸ்டாண்டர்ட்ஸ் தான், இதே விஷயங்கள் செக் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தாலும் ஓகே, கண்ணாடி போடனாலும் ஓகே. கண்ணாடி போட்டாவாச்சும் தெரியுதா சொல்லு, AB தெரியுதா சொல்லுன்னு பார்ப்பாங்க. இது A2ன்றது கண்ணாடி போடாமல், A3ன்றது கண்ணாடி போட்டு இல்லை போடாமல். புரியுதா? சேம் செக்கிங், சேம் வேல்யூஸ். இப்போ இது ஃபுல்லாக நம்ம சொன்னால் நம்ம இது இட்ஸ் லைக் MBBS கிளாஸ் மாதிரி ஆகிடும். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அப்படியே நீங்கள் பாருங்கள். அதாவது இதுலேருந்து இது போகும்போது என்ன குறைப்பாங்க அப்படின்னா, அந்த வேல்யூஸை இன்னும் கொஞ்சம், இப்போ இங்கேருந்து 6/9னா ஒன்றும் இல்லைங்க, இங்கேருந்து தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. 6/12னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிட்ட கூட போய்க்கலாம். ஓகேவா? ஓரளவுக்கு தெரிஞ்சா போதும். இந்த லாஸ்ட் லைன் காமிப்பாங்கல்லங்க உங்களுக்கு, ஆப்டிகல்ஸ்லாம் போகும்போது லாஸ்ட் லைன் தெரியுதான்னு காமிப்பாங்கல்ல, அதில் கொஞ்சம் முன்ன லைனோட நிப்பாட்டிப்பாங்க. அவ்வளோதான். இதை விட இது கொஞ்சம் கம்மிங்க, அதை விட இது கொஞ்சம் கம்மிங்க, அதை விட இது கொஞ்சம் கம்மி. C2லாம் வந்தால் நீங்கள் ரிலாக்ஸாக எழுதலாம். என்ன பாருங்க, ஒரு கண்ணில் பார்வையே இல்லைனாலும் பரவாயில்லன்றாங்க, நில் அப்படின்றாங்க. ஓகேவா? ஆனால் இது ரெண்டுக்கு நீங்கள் வந்து லேசிக் சர்ஜரி பண்ணியிருக்க கூடாது. இது கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நிறைய பேர் ரயில்வேஸ் அப்ளை பண்ணும்போதே ஸ்பெக்ஸ் போட்டால் விட மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு லேசிக் பண்ணிப்பாங்க. அது வேண்டாம். சரியா? இந்த 2 போஸ்ட். ஸோ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பாருங்கள், இன்னும் கிளியராக தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒரு மெடிக்கல் பர்சன், ஆப்டிக்கல் ரிலேட்டட் டாக்டரோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு ஃபுல்லும் டீட்டெயிலாக உங்களை செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே. அண்ட் அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்க முன்னாடி சிலபஸை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஜென்ரல் சயின்ஸ்னா என்ன, ஜென்ரல் அவேர்னஸ்னா என்ன. இப்போ இதுதான் இந்த 14 போஸ்ட் இல்லையா? இப்போ இந்த 14 போஸ்ட்டில் ஓகே, இது வந்து சென்னை வேகன்சி. நான் 2700 சொன்னால அந்த ஸ்லைடு வச்சிருக்கேன். சென்னையில் எவ்வளோ வேகன்சி இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் சென்னைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஓகே, இது இந்த போஸ்ட்டு கம்மியாக இருக்குதா, அப்போ எனக்கு கிடைக்க வாய்ப்பு கம்மி அப்படின்னா நான் வேறு இடத்துக்கு அப்ளை பண்ணலாமா, இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதாங்க ஃபைனல் அனெக்ஷர் ஏல இருக்குது. இதான் மெயின் சார்ட். அதுதான் நம்ம கடைசியில் பார்க்குறோம். ஏன்னா நம்ம அதை பிரித்து சொல்லிட்டோம். 14 போஸ்ட்டுக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட், என்னென்ன சப் டிபார்ட்மெண்ட், என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போ இது சில பேருக்கு அந்த ஜூமிங் தெரியாது, நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒர்க் ஷாப்பில் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யணுங்க. ரயில்வேக்குன்னு ஒரு ஒர்க் ஷாப், பொருள்லாம் சேர்த்து அந்த ஒர்க் ஷாப் இருக்கும்ல, பார்ட்ஸு, டூல்ஸ்லாம், அங்கே நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யணும்னா உங்களுக்கு C1 இருந்தால் போதும். ஏன்னா அங்கே உள்ள தானே வேலை செய்கிறீங்க. C1 போது லாஸ்ட்டு நீங்கள் கண்ணாடி போடுங்க, போடாமல் இருங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு நைட் விஷன்லாம் செக் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டுக்கு தான் அந்த நைட் விஷன், பைனாக்குலர் விஷன், சோன்னு சொல்லலாம். சீக்கு அதெல்லாம் கிடையாது. ஓகே. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இந்த மாதிரி இருக்குது. இதே இப்போ நம்ம அந்த கொடிப்பிடிக்கும் பெண் பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட், பாயிண்ட்ஸ்மேன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A2 கேட்குறாங்க. ஏன்னா
ரயில் வரும்போது கரெக்டாக காமிக்கணும் A2. ஸோ டாப் லெவல் அந்த ஐ செக்அப்லாம் பண்ணுவாங்க, கண்ணாடிலாம் போட்டிருக்கூடாது. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நீங்கள் அந்த ஃப்ளாக்லாம் பிடிச்சிருக்கோங்களா, கண்ணாடிலாம் ஜாயின் பண்ணும்போது போட்டிருக்க மாட்டாங்க, ஓகே, செக் பண்ண அப்படி இருந்தால் எடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு A2. ட்ராக் மெயின்டெனருக்கு B1. ஸோ ட்ராக்கை மட்டும் எடுத்து வச்சா போதுன்றவருக்கு கண்ணாடி போட்டு கூட நவுத்தி வைங்க அப்படின்றாங்க. புரியுதா? இதெல்லாம் தான் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஏஜ், மினிமம் எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எப்பா 64 பக்க நோட்டிஃபிகேஷனை நம்ம பிரித்து டீட்டெயிலாக பண்ணிட்டோம். ஸோ இது நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும், எல்லா கைடன்ஸும் நம்ம தர ரெடியாக இருக்கோங்க. ஏன்னா நம்ம இதைத்தான் வேலையாக பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 6380435897 என்ற எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக அனுப்பிச்சி வச்சுருவோம். இல்லாட்டி நம்மளோட ஆப் ப்ளே ஸ்டோரில் ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக் அப்படின்னு இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி நீங்களே காம்போ கோர்ஸ்னு இருக்கும், அதில் குவான்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும்தான் நம்ம கோர்ஸாக பண்ணுறோம். ஏன்னா அதுதான் சால்விங் பார்ட். நீங்கள் ஷார்ட்கட்ஸ் நிறைய லேர்ன் பண்ணணும், அந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை குவான்ஸ் மட்டும் வேணும், இல்லை ரீசனிங் மட்டும் வேணும்னாலும் தனித்தனியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? அண்ட் சயின்ஸுக்கு, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு, கரண்ட் அஃபேர்ஸுக்கு, இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன மெட்டீரியல் படிக்கணுன்றதும் நம்ம நோட்ஸில் ஃப்ரீயாகவே வச்சுருக்கோம். நோட்ஸ்ன்ற ஃபோல்டரில் போனீங்கன்னா ஃப்ரீயாகவே வச்சுருக்கிறோம், நீங்கள் அதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அரசு வேலை கண்டிப்பாக வந்து தூரம்லாம் இல்லைங்க. நீங்கள் சரியாக ஒரு 3 மாதம் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த எக்ஸாம் கண்டிப்பாக வரத்துக்கு ஒரு 3 மாதமாச்சும் ஆயிடும். 3 மாதம் இல்லை நல்லா பண்ணிங்கன்னா 2 மாதம் கூட போதும். ஓகே? ஏன்னா ஒரே டெஸ்ட் தான், இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த மணல் மூட்டையை தூக்கிட்டு ஓடணும், அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து கண் செக்அப் பண்ணணும், அவ்வளோதான். இது பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கேட்கப்படுறாங்க. ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யூர் எக்ஸாம்ஸ்.